ஹாய், இன்றைக்கி நாம் ஸ்வீட் பனியாரம் தான் பார்க்க போகிறோம். இது என்னோடய தங்கச்சி கன்சீவாக இருக்கா, அவள் கேட்டான்னு சொல்லிட்டு தான் நான் இதை செஞ்சு கொடுத்தேன் அவளுக்கு. இப்போ அதுக்கு தேவையான அளவு நான் ஒரு 300 கிராம் பச்சரிசி எடுத்து கழுவி ஊற வச்சுருக்கேன். இது நல்லா ஊறட்டும். அதுக்கு தேவையான பொருள் நேந்திரம் பழம் ஒன்று நான் எடுத்திருக்கேன். நீங்கள் சாதா பழம் இருந்தாலும் சின்ன பழமாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 300 கிராம் வெல்லம், 300 கிராம் அரிசிக்கு 300 கிராம் வெல்லம், அப்புறம் 100 கிராம் தண்ணி ஊற்றி 100 ml தண்ணி ஊற்றி அதில் என்ன பண்ணுங்கன்னா அந்த வெல்லத்தை துருகி அதில் போட்டு பாகு காய்ச்சக்கூடாது. அதில் இருக்கிற அந்த அழுக்கு எடுக்கிறதுக்காக தான் நம்ம அந்த பதத்துக்கு லைட்டாக நூல் பதத்துக்கு வர அளவுக்கு நம்ம கிண்டிகிட்டே இருந்தோன்னா அந்த வெல்லம் கரைஞ்ச உடனே அதில் ஏலக்காய் தூளும் நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா அந்த ஏலக்காயோட அந்த நார் இருக்கும், அதுவும் சேர்த்து நம்ம வடிகட்டிடலாம். அந்த ஸ்மெல் மட்டும் நமக்கு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கரைஞ்சிடுச்சு. இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்களா நல்லா அந்த கப்பியாக மண் எல்லாம் இருக்குது. அதனால தான் வெல்லத்தை நம்ம இந்த மாதிரி பாகு மாதிரி காய்ச்சி வடிகட்டி எடுத்துக்கிட்டோம். இப்போ ஊற வச்ச அரிசியை நான் மிக்ஸி ஜாரில் போட்டு அது கூட நேந்திரம் பழம் ஒன்று சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அரைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி நான் அந்த வெள்ளைப்பாகு தண்ணியை ஊற்றி அரைச்சேன். மீதி இருக்க வெள்ளைப்பாகையும் இதில் ஊற்றி கலந்து வச்சிடலாம். நம்ம இது ஓவர் நைட், ஒரு நாள் நைட் ஃபுல்லாக 8 மணி நேரம் ஊறணும். நம்ம எப்படி மாவு இட்லிக்கு ஊற வைப்போமோ அதே மாதிரி ஊற வைக்கணும். அதே இதுதான், இந்த ப்ரொசீஜர் தான். இதில் உப்பு தேவையான அளவு போட்டு நான் இன்றைக்கி நைட் ஊற வச்சிடுறேன். நான் நாளைக்கு தான் இந்த பணியாரம் செய்ய போகிறேன். இப்போது காலையில் நான் என்ன பண்ணுறேன்னா, எனக்கு தேங்காய் பிடிக்குன்றதுனால தேங்காவை நான் பல்லாக அரைஞ்சி நெய் விட்டு நெய்யில் நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கணும். அது சாப்பிடும்போது கடிக்கும்போது அந்த நெய்யில் ஊறின தேங்காய் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் தேங்காவை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணும். பார்த்தீங்கன்னா பொன்னிறமாக வறுந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இந்த நெய்யை நம்ம பணியாரம் சுடும்போது பணியார சட்டியிலையும் ஊற்றிக்கலாம். இப்போ மாவு நான் நைட்டு ஓவர் நைட் ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்து வச்சுட்டேன், புளிக்க வச்சு. அதில் நான் இப்போ அந்த வறுத்த தேங்காயை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் டேஸ்ட்டுக்காக எனக்கு எள்ளு ரொம்பவே பிடிக்கும். நான் ஒயிட் எள்ளு இருக்குது, அதனால் அது கலந்துட்டேன். உங்கள்கிட்ட எந்த எள்ளு இருக்கோ அது நீங்கள் சேர்த்து டேஸ்ட்டுக்காக சாப்பிட்டு பார்க்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அது கிடைக்கும்போது. இப்போ நெய் நம்ம முழுகிற அளவுக்குலாம் ஒரு ஆஃப் அளவுக்கு ஊற்றி சுடலாம். ஒரு சிலருக்கு நெய் பிடிக்காதவங்க எண்ணெய் ஊற்றி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். நான் இப்போ எல்லாத்துலேயும் நெய் ஊற்றிட்டு அதில் மாவு முழுகிற அளவுக்கு ஊற்றி விட்டுறேன். இது கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சேன்னா நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்துலேயும் ஊற்றியாச்சு. அது பாருங்கள், அது வெந்து வரும்போதே நல்லா உப்புன மாதிரி இருக்கும். எனக்கு சைட்லலாம் ஸ்லோ ஃப்ளேம் வச்சதுனால கொஞ்சம் வேகலை, அது ஸ்லோவாக தான் வேகும். நடுவில் இருக்கிறது மட்டும் நான் வெந்திருக்குன்னு சொல்லிட்டு திருப்பிட்டேன். இது உண்மையாகவே ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. அதே டைமில் நாம் இதை செஞ்சு வச்சு ஒரு 2-3 days வச்சுருந்தா கூட அது கெட்டு போகாமல் நல்லாவே இருந்தது. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நெய்யிலே நம்ம செஞ்சு எடுக்கிறோம் இல்லையா, அதனால டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே போல் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பணியாரம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. என்னோடய தங்கச்சியும் பிடிச்சிருக்குன்னு சொன்னாள். தேங்க்யூ.